விநாயகர் சதுர்த்தி தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னையில் உள்ள ஒரு கலையரங்கம் விநாயகர் சதுர்த்தியை புதுவிதமாக கொண்டாடியுள்ளது. அது என்னவென்று பார்ப்போம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. ஔவையாரின் இந்த பாடல் ஒலிக்க பெறாமல் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் நிறைவு பெறுவதில்லை. பிள்ளையாரை அவரவர் விரும்பும் வகையில் பல வடிவங்களில் வைத்து வழிபடும் இந்த நாளில் சென்னை கஸ்தூரிரங்கன் சாலையில் அமைந்திருக்கும் இந்த கலையரங்கம் விநாயகர் சதுர்த்தியை வித்தியாசமாக கொண்டாடி வருகின்றது. ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வடிவத்தில் பிள்ளையாரை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக 365 ஓவியங்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த கலையரங்கில் நடைபெறும் கொண்டாட்டத்தில் கொழுக்கட்டை, சுண்டல் வழங்கப்படுவதில்லை. மாறாக இந்த படங்களின் விற்பனையின் மூலம் கிடைக்கும் பணத்தின் ஒரு பகுதி புற்றுநோயாளிகளுக்கான அறக்கட்டளைக்கு வழங்கப்பட உள்ளதாக கூறுகின்றனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். இது ஒரு சோஷியல் காஸ்க்காக பண்றோம். லைஃப் அகேன் ஃபவுண்டேஷன் கௌதமி மேமோடது. அவங்களோட ஃபவுண்டேஷனுக்கு இதுலேருந்து பார்ட் ப்ரொசீட்ஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கணேஷா 365க்கு கீழே பெயிண்டர் ஓன் கணேஷான்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் பண்ணுறோம். அது பர்டிகுலர்லி ஃபார் சில்ட்ரன். விநாயகருக்கு வண்ணங்களின் மூலம் அழகு சேர்த்து கொண்டிருக்கும் இந்த குழந்தைகளில் சிறந்த படைப்பாளிகளுக்கு பரிசு காத்து கொண்டிருக்கிறது. வண்ணத்தினால் பிள்ளையாருக்கு வடிவை சேர்த்த குழந்தை படைப்பாளிக்கு நடிகை கௌதமி பரிசுகளை வழங்கினார். இந்த மாதிரி குழந்தைங்களா இருந்தாலும் இல்லை பட்டிங் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் இல்லை ஜஸ்ட் விமென்ஸ் ஒன்லி ஷோ ஆர் ஜஸ்ட் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட்டிங் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷோ இந்த மாதிரி நிறைய ஷோஸ் இந்த மாதிரி நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆர்ட் ஹவுஸ் டீமுக்கும் இது பின்னாடி இருக்கிற இன்ஸ்பிரேஷனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றியும் கூட சொல்லணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் சொசைட்டி. வாட்டர் கலரில் துவங்கி கொலாஜ் வரை ஓவியத்தில் எத்தனை வகை உண்டோ அத்தனை வகையிலும் விநாயகரை இந்த கண்காட்சியில் பார்க்க முடிகின்றது. ஒரு ஓவியம் போல இன்னொரு ஓவியம் இல்லை என்பது கண்காட்சியின் மற்றும் ஒரு சிறப்பம்சம். And this is the first time I'm viewing all this digital prints and all, and a very different color combination, a different style of painting, and they are doing it for a cause, and it's very good. கொண்டாட்டங்கள் மட்டுமே பண்டிகைகள் என்றில்லாமல் விநாயகர் சதுர்த்தியை பயனுள்ளதாகவும் மாற்றியுள்ளது இந்த கலையரங்கம். விநாயகர் சதுர்த்தி சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது சுண்டலும் கொழுக்கட்டையும் தான். ஆனா இங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ் மூலமா வர பணத்தின் ஒரு பகுதியை ஒரு சோஷியல் காஸ்க்கு பயன்படுத்தி இருக்காங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். ஒளிப்பதிவாளர் ஜெயகண்ணனுடன் நித்யா, நியூஸ் 18 தமிழ்நாடு.